நம்ம இலக்கியாவுக்கு இப்போ மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஏன்னா, இந்த பைரவி இந்த வீட்ட விட்டு போறாங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால, அதாவது இத கொஞ்சம் கூட வந்து இப்ப இப்போ நம்ம இலக்கியா எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது ஆரம்பத்தில வந்து "இப்படி தோத்துட்டீங்களே! இந்த வீட்ட விட்டு எப்ப போக போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டது என்னமோ உண்மதான். ஆனா, இப்போ வந்து நம்ம இலக்கியா ஃபீல் பண்றது ஒரு காரணம். அதாவது இப்படி வந்து அவங்கள இந்த வீட்ட விட்டு அனுப்பிச்சிட்டோமே அப்படின்ற மாரி சொல்லி. ஆனா, பைரவி வந்து இப்போ சாதாரணமா போல இந்த வீட்ட விட்டு எதுக்காக அவங்க போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவ அதாவது பதுங்கி பாயறதுக்காக வந்து போயிருக்காங்க. நான் வந்து பதுங்கி இருக்கேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாய்வேன். அன்னைக்கு வந்து நீ கௌதம் விட்டு போய் தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் சேலஞ்ச் தான் வந்து விட்டுருந்தாங்க. கடைசியில இது எல்லாத்தையுமே விட்டு தள்ளினாலும், இப்போ அடுத்ததா வந்து நம்ம இலக்கியாவுக்கும், கௌதமுக்கும் மிகப்பெரிய ஒரு வேலை வந்து பாக்கி இருக்கு. அதாவது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் இருக்கார் இல்லையா? அதாவது இந்த இடத்த வந்து இல்லத்த வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இல்லத்த வந்து அடுத்தது அ எப்படி வந்து இது பண்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரத பத்தி ஏற்கனவே நம்ம இலக்கியா வந்து பேசி முடிச்சுட்டாங்க. அதாவது நம்ம ஜானகி தான் வந்து இத்தன நாளா ரேவதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வர விடாம தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து எல்லாமே நல்லபடியா நடக்கிறது மட்டும் இல்லாம, இப்போ நம்ம ரேவதி கிட்டயே வந்து இந்த மாரி தான் ஜானகி அத்த வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது. எல்லாமே வந்து நல்லபடியா தான் நடக்குது. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து இப்போ நம்ம இவங்க அதாவது கௌதமும், இலக்கியாவும் இருந்துட்டு ரேவதிய வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறாங்க. அதாவது இல்லத்துல வச்சு தான் அவங்கள பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாங்க. ஆனா இலக்கியாவோட மனசுக்கு என்ன தோணுச்சோ, ஏது தோணுச்சோ, ஏன்னா கடைசி கட்ட காலத்திலயாச்சும் வந்து நம்ம ரேவதி அவங்க மகன் கிட்ட கூட வந்து இருக்கட்டும். அதுதான் வந்து நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க. அதாவது உண்மைய தான் சொல்ல முடியல. இந்த ஒரு விஷயத்தையாச்சும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செஞ்சு தான் இப்போ வந்து நம்ம ரேவதிய அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அதே சமயம் இப்ப அங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் அந்த இல்லத்த ஸ்டார்ட் பண்ணி வேற லெவல்ல வந்து மாஸ் காட்டிட்டு இருக்காங்க. இந்த உலகமே வந்து அவங்க 2 பேரையுமே இப்போ போற்றி புகழ்ந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து யாருமே செய்யல அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமா வந்து புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.